நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் புனிதத்தின் ஆழத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார் என்கிற இறைவாக்கினர் எசையா நூலின் வார்த்தைகளை ஆண்டவர் தனதாக்கி நமக்கு முன்பாக சான்று பகர அவர் நற்கருணை நாதராய் வீற்றிருக்கிறார். இதோ இந்த தெய்வத்தினுடைய அடையாளத்தை நாமும் இதயத்தில் தாங்கி வாழ மன்றாடி ஜெபிப்போம். என்று திருப்பாடல் 27 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதோ நமக்காக தன்னை முழுவதுமாக கையளிக்கிற அந்த தெய்வத்தினுடைய அடையாளம். அவரே நமக்கு ஒளி, அவரே நமக்கு மீட்பாக இருக்கிறார். ஆகவே தான் பல்லவியாக ஆண்டவரே என் ஒளி என்றும் அவரே என் மீட்பு என்றும் பாடி புகழ்கிறோம். இதோ சிலுவையில் உயர்த்தப்பட்ட அவமானத்தின் அடையாளமாய் கருதப்பட்ட இவரே நமக்கு ஒளி, மீட்பு என்பதை நாம் மறந்துவிடாதபடி அவரை துதித்து பாடுவோம். இவன் கடவுளின் மகனாயிருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்றெல்லாம் சூளுரைத்த பாவிகளுக்கு முன் செய்வதை அறியாது நின்ற அந்த தெய்வம், ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் என்று நாம் மன்றாடுகிற இந்த மன்றாட்டுக்கு இவர் தகுதி உள்ளவரா என்று கூட கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய நிலை பரிதாபமாக இருந்தது. ஆனாலும் அவர் இந்த சாவின் வழியாகவே நம்மை வெற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாமே நம் உயிரை காக்கக்கூடிய மிகப்பெரிய போரை அவர் நிகழ்த்தி வெற்றி பெற்றவர், நம் உயிருக்கு அடைக்கலமாயிருக்கிறவர். ஆகவே அவரை துதித்து பாடுவோம். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது, நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்கிற அந்த வார்த்தை. இதோ
உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் கலங்க முடியாது. அவர்கள் ஆண்டவரை நம்பியிருப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாத கிருபையாக மாறியிருக்க இறைவன் உங்களை என்னாலும் அவருடைய கரத்தில் தாங்கி வழிநடத்த மன்றாடி செபிப்போம். ஆண்டவரின் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரின் ஒளி, அவரே என் மீட்பு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் என்கிற வார்த்தைகளை நாம் ஜெபமாக மாற்றி ஜெபிப்போம். வாழ்வோரின் நாடு என்று சொல்லுகிற பொழுது கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து வெற்றி பெற்ற பிள்ளைகள் பெற இருக்கிற புதிய வாழ்வு முறை. அந்த நாட்டிலே ஆண்டவர் எல்லா நலன்களாலும் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்க இருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதமான அந்த உயர்வை கண்டு மகிழ நம்மையே நாம் ஆண்டவருக்கு உகந்த விதமான வாழ்க்கையின் வழியாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.